ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மனி நேச்சுரல் விளாக். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு ரொம்ப நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரத்த சோகையும் போக்கும். இன்னொன்று நம்மளுடைய ஹீமோகுளோபின் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப உதவும். முக்கியமாக சுகர் பேஷண்ட் டெய்லி எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜூஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். இது எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது தண்ணியில் கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 5 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு துளி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி குடிக்கிறப்போ அந்த கருவேப்பிலையுடைய அந்த பெனிஃபிட் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதனால் இதை பொடி பொடியாக இப்போ கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய நெல்லிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் டெய்லி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ட்ரீட்மெண்ட்லேயே இப்போ டெய்லி எங்கள் வீட்டில் நாங்கள் குடிச்சிட்ருக்குறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப க்ளோயிங்காக மாற்றக்கூடியது. இதை டெய்லி நம்ம குடிக்கிறப்போ நம்மளுடைய உடம்பு அந்த சோம்பேறித்தனமாக இருப்போம் இல்லையா, அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்களுக்கு தான் அந்த டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். இதை டெய்லி நாம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடம்புல ரத்தம் அதிகமாக ஊற ஆரம்பிக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் ரொம்ப நைஸாக கூழ் மாதிரி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இதை ஜூஸ் ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை உடனே நம்ம டெய்லி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். இல்லை டெய்லி போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இதை மொத்தமாக ஜூஸ் போட்டு நம்ம ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே காலையில் இந்த ஜூஸ் ஒரு 11 மணி போல் எடுத்துக்கோங்க. அது போல் ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த டயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மார்னிங் 11 மணிக்கு இந்த ஜூஸை டெய்லி எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா சுகர் பேஷண்ட் பீட்ரூட்டெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் டெய்லி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் குடிச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த ஜூஸுகளை விட்டுட்டு இது மாதிரி நேச்சுரலாக ஹெல்த்தியாக ஜூஸ் போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இதில் உள்ள இனிப்பே போதும், இனிப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.